பில்லி சூனியங்களுக்கு கிறிஸ்தவர்கள் பயப்படுகிறதா? பில்லி சூனியங்கள், பிசாசின் எல்லா கிரியைகளுக்குமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொன்ன போதும் எல்லாமே ஓடி போகுங்க. ஆமாம், வியாதி ஆனாலும் சரி, எப்படிப்பட்ட பிசாசின் கிரிகள் ஆனாலும் சரி, உங்களுக்கும் எனக்கும் வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் உள்ளவர் அவருடைய நாமத்தை கொடுத்திருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு உண்டு, ஆதலால் நீங்கள் புறப்பட்டு போங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நம்ம சொன்னாலே நரகம் நடுங்குங்க, பிசாசுகள் எல்லாம் அஞ்சுது, ஓடுது. அதனால இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்துங்க. நம்ம அநேக நேரங்களில் அவருடைய நாமத்தை சொல்றதில்ல, பயன்படுத்துறதில்ல. அதுக்கு பதிலாக பயந்துட்டு உட்காந்துருக்கோம். பிசாசின் கிரைகளை அழிக்கும்படி மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். நீங்களும் நான் எதுக்கு வந்திருக்கோம், நீங்களும் நான் எதுக்கு இருக்கிறோம் அப்படின்னா, அந்த மனுஷகுமாரன் அவருடைய நாமத்தை சொல்லி பிசாசின் கிரிகளை அழிக்கும்படிக்கு இருக்கும். நம்ம அதனால் எப்படிப்பட்ட பில்லி சூனியமான இருந்தாலும் மந்திரமானாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எதிர்த்து நில்லுங்க, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு அவன் ஓடி போவான்னு சொல்லி வேதம் சொல்லுது.